Hi friends, welcome to our channel Easy Abhay Tricks. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.5 உள்ள ப்ராப்ளம்ஸில் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 3.4 உள்ள மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.5 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை பர்டிகுலராக பார்க்க போனால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சால்வ் தான். அந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே சால்வ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸில் பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிற மாடல் என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். ரெண்டு டைப் இருக்கு. ஓகேவா? அது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் வழக்கம் போல். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சால்வ் ஈக்குவேஷன். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே சால்வ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். கரெக்டாக? ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ஸையும் நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு தான் இந்த மாடலை நீங்கள் யோசிக்கணும். அதுவும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சால்வ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸில் ஒவ்வொரு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமில் ஒவ்வொரு மாதிரியான அப்ரோச் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாடல் நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டராக எழுதிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? அப்போ 7x³ மைனஸ் 43x ஸ்கொயர். 43x இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் வருமா? அப்போ மைனஸ் 43x. அதே மாதிரி மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 7 வருமா? இப்போ ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் சேமாக வருது. அதே மாதிரி தான் இங்கே கோஎஃபிஷியன்ட் சேமாக வருது. ஸோ முடிஞ்சது இல்லையா? வேற எந்த டேர்ம்ஸும் கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. அதே மாதிரி டிகிரி பாருங்க 3. கரெக்டாக? டிகிரினா ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி ஈக்குவேஷன் இல்லையா? அப்போ டிகிரி உங்களுக்கு 3. தட் இஸ் ஆட் நம்பர் இல்லையா? ஓகே, ஸோ இது ஒரு ஆட் ஈக்குவேஷன், ஆட் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல உள்ள கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டுக்குள்ள இப்படி கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைப் 1ன்னு சொல்வீங்க. ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைப் 1ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது ஆட் டிகிரி இல்லை. ஓகேவா? அப்போ ஆட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைப் 1 அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஓகேவா? இது டைப் 2 அப்படின்னா இந்த இடத்துல கம்பேர் பண்ணிட்டே வரும்போது நடுவில் மேபி ஒரு டேர்ம் வரலாம். கரெக்ட் தானே? புரியுதா? அந்த மாதிரி நடுவில் டேர்ம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஈவன் ரெசிப்ரோக்கல். ஆப்வியஸா அது ஈவன் தானே? கரெக்ட் தானே? ஈவனுக்குன்னு வரும்போது தான் உங்களுக்கு நடுவில் ஒரு சென்ட்ரல் டேர்ம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை ஈவன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது டைப் 2ல வரும். சொல்றது புரியுதா? ஓகேவா? இதே மாதிரி தான் ஆட்லயுமே உங்களுக்கு நடுவில் மேபி ஏதாவது டேர்ம் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னாலே இது என்னதான் டைப் 2க்குள்ள தான் அது வரும். சரிதானே? ஓகேவா? இப்போ நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது டைப் 1ல வந்துச்சுன்னா, அதாவது எந்த டேர்மே லெஃப்ட் அவுட் ஆகாம வந்துச்சு அப்படின்னா x ஈக்குவல் டு -1 இஸ் அ ஃபேக்டர். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. x ஈக்குவல் டு -1 இஸ் அ ஃபேக்டர்னு எழுதணும். இதே இது டைப் 2ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், x ஈக்குவல் டு 1 இஸ் அ ஃபேக்டர்னு எழுதணும். ஓகேவா? ஓகே, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஈவன்ல தான் டைப் 2ல உள்ள ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க புக்ல. மற்றபடி ஆட்ல உங்களுக்கு டைப் 2ல புக்ல இல்லை. ஓகேங்களா? ஸோ அது இருக்கும்போது நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, x ஈக்குவல் டு -1 இஸ் அ ஃபேக்டர். ஸோ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஐதர் x ஈக்குவல் டு -1 இஸ் அ ஃபேக்டர் இருக்கும்போது x plus 1 இஸ் டிவிசிபிள் அந்த மாதிரி போடலாம். ஓகேவா? அப்ப இந்த மொத்த பாலினாமியலையுமே நீங்க x plus 1ஆல அந்த லாங் டிவிஷன் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி பண்ணி அப்படியும் நீங்க எடுக்கலாம். கோஷியன்ட்டை அகெயின் நீங்க ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எடுத்து ரிமைண்டர் ஆப்வியஸா 0 தான் வரும் இல்லையா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஐ மீன் அந்த கோஷியன்ட் நீங்க ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு கோஷியன்ட்டா கிடைக்கும். அந்த இதை நீங்க சால்வ் பண்ணி மீதி 2 ரூட்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேவா? அப்படியும் பண்ணலாம். அதை விட ஷார்ட்டா சொல்லணும்னா இது ஜஸ்ட் கியூபிக் ஈக்குவேஷன் தான். நீங்க சிந்தட்டிக் டிவிஷன்லயே நீங்க முடிச்சிடலாம் என்ன கேட்டா. ஓகேவா? அப்ப ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் டிவிஷன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கோஎஃபிஷியன்ஸை எழுதிக்கோங்க. ஓகேவா? 7 -43 -43 அதுக்கு பிறகு 7. ஓகே தானே? ஓகே, ஸோ x ஈக்குவல் டு -1 இஸ் அ ஃபேக்டர் இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க -1 போட்டுக்கலாம். சிந்தட்டிக் டிவிஷன் ஞாபகம் இருக்கா? இங்க 0 போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் 7. அதுக்கு பிறகு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் -7. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். -50. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் +50. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ சப்ராக்ஷன் தானே வருவாங்க. ஸோ 7 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் -7. ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? ஆப்வியஸா 0 தான் வரும். ஏன்னா x ஈக்குவல் டு -1 இஸ் அ ஃபேக்டர் நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஸோ மீதி கிடைக்கிறத தான் நீங்க
ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுத போறீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தது கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா? எக்ஸ் கியூபு, எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இது கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இதுல இருந்து ரெடியூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா தான் இருக்கும். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயரு, இது எக்ஸ், இது கான்ஸ்டன்ட். ஓகே தானே? புரியுதா? ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி ஈக்குவேஷன் எழுதுவீங்க? 7x ஸ்கொயர் மைனஸ் 50x plus 7 equal to 0. ஸோ இப்போ நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல ப்ராடக்ட் என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இல்லை இல்லையா? ஸோ கண்டிப்பா ப்ராடக்ட்டுக்கு இதை மல்டிப்ளை பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. சம் இந்த மைனஸ் 50 தான். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ப்ராடக்ட் என்ன? 7 7 சார் 49 கரெக்ட் தானே? ஓகேவா? ஸோ 49 அதே மாதிரி சம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 50. ஓகேவா? இப்போ நீங்க 49 சொன்னோடனே உங்களுக்கு 7 7 சார் 49 டக்குன்னு ஞாபகத்துல வரும். பட் இதை எப்படி ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணா கூட உங்களுக்கு என்ன வராது? மைனஸ் 50 வராது. ஓகேவா? ஸோ இந்த பாசிபிலிட்டி வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அதுக்கு பிறகு வேற எப்படி யோசிப்பீங்க? 49க்கு ஒன்லி ஆப்ஷன் 7 7 சார் தான் நினைப்பீங்க. கரெக்டா? யூஸ்வலி நம்ம மைண்ட் அப்படிதான் ஒர்க் ஆகும். மற்றபடி ஒன் டேபிள்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒன் டேபிள்லயும் வரும் தானே? ஸோ ஜஸ்ட் நீங்க 149 சார் 49 யோசிங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு ஆட் பண்ணும்போது மைனஸ் 50 வரணும் இல்லையா? அப்ப ரெண்டுத்துலயுமே மைனஸ் போட்டா ஆட் பண்ணும்போது மைனஸ் 50 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது அழகா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி 49 வரும். ஓகேவா? சரியா? இப்போ மறக்காம இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 7 இருக்குல்ல, அதால டிவைட் பண்ணிடணும். அப்ப பை 7 அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப கட் பண்ணும்போது என்ன வரும்? 7 7 சார் 49 வரும். அவ்வளவுதான். சரிதானே? புரியுதா? அப்போ மைனஸ் 1/7 கமா மைனஸ் வருது. டிவிஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? காமனா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் அதுதான். இப்போ கிடைச்ச அந்த ஃபேக்டர்ஸை அப்படியே சைன் மாறாம எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 1/7 இன்டூ எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/7, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஸோ டைரக்டா எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். இது நிறைய இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ எக்ஸுக்கு 2 ஆன்சர் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு ஆன்சர் வந்துருச்சு இங்க. கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல் டு -1 இஸ் அ ஃபேக்டர். ஏன்னா இது ஆட் டைப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைப் 1ங்கிறதுனால. ஓகே தானே? ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? therefore solution is x equal to -1 1/7 அதுக்கு பிறகு 7. அவ்வளவுதான். புரியுதா? ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். சரியா? ஓகே, ஸோ அடுத்த டைப் பாருங்க. ஓகே, ஸோ இதுவும் பாருங்க. டிகிரி பாருங்க 4. கரெக்டா? அப்போ டிகிரி என்னது? 4. ஓகேவா? அதே நேரம் இந்த கம்பேர் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே செக் பண்ணுங்க. எக்ஸ் பவர் 4க்கு 1, இங்கேயும் 1. இங்க எக்ஸ் கியூபுக்கு -10, இங்கேயும் பார்த்தா -10. ஸோ நடுவில் கண்டிப்பா ஒன்று லெஃப்ட் அவுட் ஆகும் இல்லையா? ஒன்று லெஃப்ட் அவுட் ஆகுது இல்லையா? ஓகே, ஸோ அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது டிகிரி என்ன? 4 தானே? 4ங்கிறது ஈவன் நம்பர் தானே? ஓகேவா? அப்போ ஈவன் reciprocal equations of இப்படி நடுவில் ஒன்று லெஃப்ட் அவுட் ஆகும்போது அது டைப் 2. ஓகேவா? அப்போ டைப் 2 பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் மெத்தட் மாறும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இதே இது ஆர்டர் டைப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல டைப் 2 வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன போடலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஓகே தானே? புரியுதா? பட் இங்க உங்களுக்கு அப்படி போட முடியாது. சரிதானே? அப்ப நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ல எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா மொத்த ஈக்குவேஷனையும் இந்த சென்டர் லெஃப்ட் அவுட் டேர்ம் என்னதுப்பா? எக்ஸ் ஸ்கொயர் தானே? கரெக்டா? அப்போ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் plus 26x square by x square minus 10x by x square plus 1 by x square. ஓகேவா? equal to 0. இப்படி வருமா? நெக்ஸ்ட் நீங்க டேர்ம்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா இங்க x ஸ்கொயர் வரும். இங்க ஒரு x மட்டும் இருக்கும். இங்க மொத்தமா கட் ஆயிரும். இங்க மேலேயும் கீழே ஒரு x இருக்கும். இங்க கட் ஆகாது. ஓகேவா? அப்போ ஃபைனலி என்ன வரும் நமக்கு? x ஸ்கொயர் மைனஸ் 10x plus 26 minus 10 by x plus 1 by x square equal to 0 வரும். சரிதானே? இப்போ இந்த x square 1 by x square இந்த டேர்ம் ஒரே குரூப் பண்ணுங்க. x 1 by x இதை குரூப் பண்ணுங்க. 26 தனியா ஒதுக்கிடலாம். சரியா? அப்போ x square plus 1 by x square இதை குரூப் பண்ணிக்கலாமா? அடுத்தது இந்த x 1 by x டேர்ம்ல -10 நீங்க காமனா எடுத்துடலாம். கரெக்டா? அப்ப மீதி என்ன இருக்கும்? இங்க வெறுமனே எக்ஸ் மட்டும்தான் மீதி இருக்கும். மைனஸையும் எடுத்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மைனஸையும் எடுத்ததுனால பிளஸ் 1 by x மீதி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் 26 ஈக்குவல் டு 0. சரிதானே? ஓகேவா? இப்போ இன்னும் நீங்க ஒரு ஸ்டெப் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த டேர்ம்
ஓகேவா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர். ஓகேவா, அதாவது இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ல சின்ன வயசுல இருந்தே. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. கரெக்டா, ஒரு ஸ்டார்டிங்ல எக்ஸசைஸ்ல இந்த மாடல் நம்ம பண்ணியிருப்போம். ஆல்பா பீட்டா ரூட்ஸ் வச்சு பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு உங்களுக்கு ஃபார்முலா வேணும்னா a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருந்து எடுத்துக்கலாம். கரெக்டா, அப்போ a ஸ்கொயர் plus b square equal to a plus b the whole square. இந்த 2ab இங்க போச்சுன்னா minus 2ab வரும். கரெக்ட் தானே? இந்த ஃபார்முலா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இங்கேயும் அதே தான். என்ன, a-க்கு பதிலா x இருக்கு, b-க்கு பதிலா 1/x இருக்கு. கரெக்டா, அதனால தான் இங்க x ஸ்கொயர், that is a ஸ்கொயர் plus 1/x ஸ்கொயர், that is b ஸ்கொயர். கரெக்ட் தானே? இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாமா? சரி தானே? அப்போ உங்களுக்கு எப்படி வரும்? ஓகே, a plus b the whole square, அதாவது a என்னது x தானே, x plus 1/x the whole square minus 2ab, that is 2 into x into 1/x இல்லையா, 2 into x into 1/x. கரெக்ட் தானே? x கட்டாச்சுன்னா வெறும் 2 தானே வரும் இல்லையா, so minus 2ab is nothing but minus 2 நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? அப்ப இந்த x square plus 1/x square இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். மீதி எல்லா டேர்மையும் அப்படியே எழுதிக்கோங்க. minus 10 into x plus 1/x plus 26 equal to 0. சரிதானே? இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? அப்போ x plus 1/x the whole square, அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிப்போம். minus 10 into x plus 1/x, நெக்ஸ்ட் என்னது 26 minus 2 பண்ணும்போது என்ன வரும், 24 வருமா, equal to 0. அவ்வளவுதான். ஓகே தானே? புரியுதா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி. என்ன, எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 1/x இருக்கு அந்த மாதிரி. கரெக்ட் தானே? புரியுதா? ஓகே, இங்க ஹோல் ஸ்கொயர் இல்ல, ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோல் ஸ்கொயர் கிடையாது. ஓகே தானே? இங்க ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும்தான். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் தான் இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த எக்ஸ் பிளஸ் 1/xக்கு பதிலா வேற ஒரு வேரியபிளை நீங்க போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு பக்கா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு என்ன ஆகும், y square minus 10 into y. கரெக்டா? 10 into y. ஓகேவா? அதுக்கு பிறகு plus 24 equal to 0. சரிதானே? இந்த substitution step நீங்க equation 1 போட்டு வைங்க. ஏன்னா நமக்கு இது லாஸ்டா நீங்க இங்க இதை சால்வ் பண்ணுவீங்களா, சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு yல தானே ஆன்சர் வரும். ஸோ கிடைச்சிருக்கிற y ஆன்சரை இதுல தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி xோட ஆன்சரை தான் லாஸ்டா டிஸ்பிளேக்கு வைக்கணும். ஓகேவா? சரிதானே? புரியுது? அது மறக்க கூடாது. அதனால இதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் equation 1. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ ப்ராடக்ட் 24, சம் என்னது -10. சரியா? அப்போ 6 4s are 24, ஆட் பண்ணும்போது -10 இல்ல, அப்போ ரெண்டு இடத்துலயும் மைனஸ் வரும். அவ்வளவுதான். அப்போ y -6 into y -4 equal to 0, that is y equal to 6,4. இதான் ஃபைனல் ஆன்சர்னு ஓடிடக்கூடாது. இதை எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிதானே? ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் புட் y equal to 6. ஓகேவா? y equal to 6 இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வரும், x plus 1/x equal to 6. கரெக்டா? ஸோ இங்க ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி வரும் ஆக்சுவலி இல்லையா? LCM என்னது x தானே? ஸோ x square plus 1 equal to 6, that is x square plus 1 cross multiply பண்ணா 6x வரும். ஆர்டரா எழுதிக்கலாம். x square 6x இங்க வந்துச்சுன்னா -6x வரும், plus 1 equal to 0. சரியா? இங்க நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது இல்லையா? குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1, சம் பார்த்தீங்கன்னா -6 இல்லையா? ஸோ 1 -6 நீங்க தலைகீழானாலும் இது ரெண்டுத்துக்குமே டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நமக்கு ஹெல்ப் கொடுக்கறது நம்ம குவாட்ரடிக் ஃபார்முலா. கரெக்ட் தானே? ஸோ குவாட்ரடிக் ஃபார்முலா எடுத்துட்டு வரலாம். சரியா? ஸோ குவாட்ரடிக் ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ x equal to -b plus or minus root of b square minus 4ac the whole divided by 2a. கரெக்டா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா aக்கு பதிலா a ஓட வேல்யூ, அதாவது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, b ஓட வேல்யூ x ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லையா -6, cங்கிறது கான்ஸ்டன்ட் 1 இல்லையா? இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன வரும், minus of -6 plus or minus root of -6 the whole square, that is 36, minus 4 into 1 into 1 இல்லையா? the whole divided by 2 into 1. கரெக்ட் தானே? இப்போ so that is 2 டைரக்டா போட்டுக்கலாம். so minus minus plus ஆயிருமா? so 6 plus or minus இங்கேயும் 4 ஆயிரும், 36 minus 4 32 ஆயிரும், the whole divided by 2. ஓகேவா? so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 plus or minus 32 எப்படி எழுதலாம், 16 into 2 எழுதலாமா?
ஆர் நீங்க டா கூட போடலாம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி கூட போடலாம், தப்பு இல்லை. 32 ஓகேவா. ஸோ 2 இங்க 16, மறுபடியும் 2 8, மறுபடியும் 2 4, மறுபடியும் 2 2. ஸோ ஜோடி ஜோடியா அரேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்டூ 2ன்னு வரும். ஸோ ரூட்டுக்கு போடும்போது 2 ஸ்கொயர் ரூட் அவுட் வெளியில வந்ததுன்னா 2, இதுவும் வெளியில வந்துச்சுன்னா 2, மீதி 2 மட்டும் ரூட்ல இருக்கும். தட் இஸ் 4 ரூட் 2ன்னு வரும். 32வை நீங்க ரூட் அவுட் எடுக்கும்போது 4 ரூட்டும் டைரக்டாவும் போடலாம். அல்லது உங்களுக்கு டக்குனு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்க போடலாம். அப்போ 16 2s are 32 தானே. ஓகேவா. என்ன 16னா 4 ஸ்கொயர், இப்போ டக்குன்னு வெளியில எடுக்கும்போது 4ன்னு எழுதிடலாம். அதுக்காக தான். சரி தானே. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த டைம் என்ன தோணுதோ பண்ணுங்க. சரியா. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல 6 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2 பை 2ன்னு வரும். இது ரெண்டுத்துல இருந்து 2வை வெளியில எடுத்துட்டோம்னா 3 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2 பை 2ன்னு வரும். 2 2 கட் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2ன்னு வரும். ஸோ இது ஒய்க்கு 6 போடும்போது இந்த ஆன்சர் வந்திருக்கு. கரெக்ட் தானே. இதே மாதிரி ஒய்க்கு என்ன போடணும், 4 போடணும். ஓகேவா. ஸோ புட் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ 4 போடும்போது அதே ஈக்குவேஷன்ல தான். சரிதானே. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு டைரக்டா போட்டுக்கிறேன் 4x. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். இதையும் நம்ம வழக்கம் போல சால்வ் பண்ண முடியாது இல்லையா. அந்த ப்ராடக்ட் ஒன்று சம்ம -4 வாய்ப்பு இல்லை டைரக்டா. அதனால அகெயின் குவாட்ரடிக் ஃபார்முலா தான். சரிதானே. அப்போ எப்படி வரும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இல்லையா. ஸோ -4 இந்த இடத்துல இல்லையா. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், தட் இஸ் -4 தி ஹோல் ஸ்கொயர் 16 மைனஸ் 4a 4 into 1 into 1. ஸோ டைரக்டா 4 போட்டுக்கிறேன். 2a 2 into 1 2 தான் இல்லையா. அவ்வளவுதான். அப்போ 4 பிளஸ் ஆர் மைனஸ், ஓகே. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா. ஸோ 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 பை 2. ஓகேவா. ஸோ 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12ன்னா எப்படி எழுதுவீங்க, 4 3s are 12 இல்லையா. கரெக்டா. 4 ரூட் அவுட் வெளியில வந்ததுன்னா 2 ஆயிருமா. ஓகேவா. அப்போ 2 ரூட் 3ன்னு வரும். 2 ரூட் 3 பை 2ன்னு வரும். இங்கே நீங்க 2வை வெளியில எடுத்துட்டீங்கன்னா 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2ன்னு வரும். 2 2 கட் ஆகும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. அவ்வளவுதான். அப்ப இதுதான் எக்ஸோட ஃபைனல் ஆன்சர். 4 இது வரும் இல்லைங்களா. ஏன்னா ஒரு டிகிரி 4 தானே. அப்ப கண்டிப்பா 4 ரூட்ஸ் வரும் எக்ஸுக்கு. அந்த 4 ரூட்ஸுமே இதுதான். நடுவில் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா. ஓகே தானே. அப்ப இங்க பிளஸ்ல 1 மைனஸ்ல 1, இங்கேயும் பிளஸ்ல 1 மைனஸ்ல 1, அப்படி 4 ரூட்ஸ் உங்களுக்கு வரும். புரியுதா. ஓகேவா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். அவ்வளவுதான். சரிதானே. ஸோ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. சால்வ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாடல் நார்மல் மாடல் தான். இதை நீங்க ஈஸியா முடிக்கலாம். இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்க்கு இல்லைனா வராது. இந்த மாடல் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. இந்த ரெண்டு டேர்மும் கொஞ்சம் கிளியரா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதரா இருக்கு. கரெக்ட் தானே. ஓகேவா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான். ஓகேவா. என்ன பண்ணணும்னா புட் ரூட் எக்ஸ் பை ஏவை ஒய்ன்னு போட்டுக்கலாமா. ஓகேவா. ஏதோ ஒரு வேரியபிளுக்கு மாத்தி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த வேரியபிள் யூஸ் ஆயிருக்க கூடாது. அது மட்டும் பாத்துக்கோங்க. சரியா. அப்போ ரூட் எக்ஸ் பை ஏ 1 அப்படின்னா கண்டிப்பா ரூட் ஏ பை எக்ஸ் என்னவா இருக்கும், அதோட ரெசிப்ரோக்கல் தானே. தெர் இஸ் 1 பை ஒய்யா இருக்கும் இல்லையா. அப்ப இந்த மொத்த ஈக்குவேஷன் நீங்க மாத்திக்கோங்க. மாத்தும் போது உங்களுக்கு என்ன வரும், 2 இன்டூ ரூட் எக்ஸ் பை ஏ, நம்ம ஒய் தானே எடுத்திருக்கோம், பிளஸ் 3 இன்டூ ரூட் ஏ பை எக்ஸ், தட் இஸ் 1 பை ஒய் தானே. அப்ப டிவைடட் பை ஒய் இல்லையா. ஈக்குவல் டு இங்க என்ன வரும், பி பை ஏ பிளஸ் 6a by bன்னு வரும் இல்லையா. இந்த சைடு ஒரு எல்சிஎம் மாதிரி எடுத்துக்கலாம். a b தானே எல்சிஎம். ஓகேவா. அப்ப இங்க b இல்ல இல்லையா. இதுல b இல்ல. அப்போ மேல b யை மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் இருக்கான எல்சிஎம் இப்படிதான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். கரெக்ட் தானே. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் டினாமினேட்டர் எல்சிஎம் கூட கம்பேர் பண்ணுவீங்க. எது இல்லைன்னு பாருங்க. b இல்ல. அப்ப அந்த இல்லாத டேர்ம் கரஸ்பாண்டிங் நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஈஸியா அதை பண்ணிடலாம். புரியுதாப்பா. ஓகே. அப்போ a ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உங்களுக்கு என்ன வரும், b இல்லையா. அப்ப b இன்டூ b, b ஸ்கொயர் பிளஸ் அடுத்த டேர்ம்ல செக் பண்ணுங்க. இதுல எது இல்ல, a இல்ல இல்லையா. இப்ப a கரஸ்பாண்டிங் நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 6a ஸ்கொயர்னு வரும். சரிதானே. இப்போ கமிங் டு இந்த சைடு. இந்த சைடும் நீங்க எல்சிஎம் எடுங்க. y தானே எல்சிஎம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை போட்டீங்கன்னா 2y ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 6a ஸ்கொயர் ஆர்டரா எழுதிக்கிற வரணும் இல்ல, பிளஸ் b ஸ்கொயர் பை ab. இப்போ ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை போட்டுக்கலாம். ஓகேவா. அப்ப என்ன வரும் நமக்கு, 2y ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ ab ஈக்குவல் டு y இன்டூ 6a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஜஸ்ட் எல்லா டேர்மையும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ 2y ஸ்கொயர் a இன்டூ b பிளஸ் 3
a into b equal to இங்கே அதே மாதிரி தான் y உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 6a square y plus yb square yb square ஓகே ஸோ எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ என்ன வரும் 2y square ab plus 3ab minus 6a square y minus yb square equal to 0 சரிதானே ஓகே ஸோ இதுவரை ஓகே தானே இதுக்கு பிறகு என்ன பண்ணணுங்கிறதா இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது ரெண்டுத்துல இருந்து நீங்க ஏபியை வெளியில எடுக்கலாம் இது ரெண்டுத்துல இருந்து ஒய்யை வெளியில எடுக்கலாம் கரெக்ட் தானே அப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு நீங்க எப்படி போட்டாலுமே உங்களுக்கு ஒரு காமனா வெளியில எடுக்கிற டேர்ம் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க ஓகேவா நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி பண்ணீங்கன்னா காமனா வெளியில எடுக்கிற டேர்ம் வரும் பட் மொத்தமா வெளியில எடுத்துட்டு நீங்க காமனா போட முடியாது சரிதானே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி வெளியில எடுக்கணுங்கிறது தான் மெயின் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு டேர்மை சூஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே நான் வேற கலர் போட்டுக்கிறேன் இந்த ரெண்டு டேர்மை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ரெண்டுத்துல இருந்து ஒரு 2 வெளியில எடுக்கலாம் ஏயை வெளியில எடுக்கலாம் ஒய்யையும் வெளியில எடுக்கலாம் கரெக்ட் தானே அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் சூஸ் பண்ணுங்க இந்த ரெண்டு டேர்மையும் சூஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் வெளியில எடுத்துட்டு பியையும் வெளியில எடுக்கலாம் ஓகேவா ஏன்னா இப்படி எடுத்தா என்ன நடக்கும்னு சொல்றேன் அப்போ உங்களுக்கே புரியும் சரிதானே ஓகே ஸோ இந்த இடத்துல 2 அதே மாதிரி ஒரு ஏ அதே மாதிரி ஒரு ஒய் இவ்வளோத்தையும் வெளியில எடுக்கிறோம் அப்போ என் மீதி என்ன இருக்கும் ஒரு ஒய்யும் ஒரு பியும் இருக்கும் கரெக்டா ஸோ ஒய் பி அதே மாதிரி இந்த டேர்ம்ல ஆல்ரெடி 2 வெளியில எடுத்துட்டோம் கரெக்டா ஸோ மைனஸ் 2 வெளியில எடுத்ததுனால 3 ஒரு ஏயை வெளியில எடுத்துட்டோம் ஸோ ஒரே ஒரு ஏ மட்டும் உள்ள இருக்கும் சரிதானே இப்போ இந்த 3ab அண்ட் மைனஸ் ஒய் பி ஸ்கொயர் இதுல இருந்து ஒரு மைனஸ் அதே நேரம் ஒரு பிஏ வெளியில எடுத்தோம் கரெக்ட் தானே ஸோ இவ்வளத்தையும் வெளியில எடுக்கும் போது இந்த டேர்ம்ல என்ன இருக்கும் ஆல்ரெடி மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்ல கரெக்ட் தானே ஓகேவா அப்போ ஒரு ஒய்யும் ஒரு பி மட்டும் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல இங்கேயும் ஆல்ரெடி மைனஸ் வெளியில எடுத்துட்டோம் ஸோ பிளஸ் மைனஸ் ஆயிருமா 3 வரும் அப்படியே ஒரு பிஏ வெளியில எடுத்துட்டோம் ஸோ ஏ மட்டும் மீதி இருக்கும் ஓகேவா இப்போ ஏன் இப்படி எடுத்தோங்கிறதுக்கு ரீசன் இதுதான் இப்படி காமனா எடுக்கிறதுனால இந்த ரெண்டுத்துலயுமே ஒரு காமன் டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு கரெக்டா மற்றபடி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதாவது நான் சொன்னேன் தெரியுமா ஏபியை வெளியில எடுத்து அப்படியும் பண்ணலாம் டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏபியை வெளியில எடுக்கணும்னு தோணும் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது அதுக்காக புரியுதா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்ப இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஒய் பி மைனஸ் 3ஏவை வெளியில எடுத்துடலாம் இல்லையா இப்போ இதுல என்ன இருக்கும் மீதி 2a ஒய் இருக்கும் இதுல மைனஸ் பி இருக்கும் ஈக்குவல் டு 0 சரிதானே ஓகேவா இதுல இருந்து அப்போ yb மைனஸ் 3a ஈக்குவல் டு 0 அப்படி எழுதிக்கலாமா yb minus 3a equal to 0 அதே மாதிரி இன்னொரு டேர்ம் என்ன வந்தது 2ay minus b இல்லையா 2ay minus b equal to 0 அப்படி ரெண்டு எக்ஸ்பிரஷன் வருதா ஓகேவா இதுல இருந்து அப்போ yb equal to 3a எழுதலாம் therefore y equal to 3a by b எழுதலாம் ஓகே தானே புரியுதா ஓகே ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஒய்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு பட் நமக்கு ஆன்சர் எக்ஸ்ல தான் வேணும்னா ப்ராப்ளம் எக்ஸ்ல தானே இருக்கு ஓகேவா அப்போ இந்த ஸ்டெப்பை நீங்க இப்போ அகைன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் புரியுதா ஒய்னா அது ரூட் எக்ஸ் பை ஏ தானே ஓகேவா அப்போ ரூட் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 3a by bன்னு போட்டுக்கோங்க எக்ஸ் தானே வேணும் ஸோ இந்த ரூட்டை நீங்க கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயரிங் பண்ணணும் இல்லையா ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கும்போது ரூட் போயிருமா ஓகேவா இங்க உங்களுக்கு 3a by b தி ஹோல் ஸ்கொயர் ஏன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 3க்கு ஸ்கொயர் 9 அப்புறம் a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஓகேவா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை போடுங்க 9a கியூப் பை b ஸ்கொயர்னு வரும் ஓகேவா எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா அகைன் இதுலயும் அதே தான் ஃபர்ஸ்ட் y கண்டுபிடிப்பீங்க இல்லையா 2ay ஈக்குவல் டு b அப்போ yக்கு என்ன வரும் b பை 2aன்னு வரும் கரெக்டா ஸோ yக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு இதுல yக்கு பதிலாக என்ன போடணும் ரூட் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு b பை 2aன்னு போடணும் இங்கேயும் அதே தான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்போ என்ன வரும் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் ஸோ இந்த ரெண்டு சைடுமே இந்த a கட் ஆயிருமா ஒரு ஏ மட்டும் இங்கேயே கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் ஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட அங்க கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும் ஓகேவா ஸோ பி ஸ்கொயர் பை 4ஏன்னு வரும் அவ்வளவுதான் ஸோ இதுதான் ரெண்டு ஆன்சர்ஸ் ஓகேவா ஸோ இப்படிதான் இதுல பண்ணணும் சரியா ஓகே ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க ஃபைண்ட் ஆல் தி ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங் சரியா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இங்கேயும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கான்செப்ட் கிடையாது இது எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ சொல்யூஷன் இதெல்லாம் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா 4 பவர் எக்ஸ் இந்த 4 பவர் எக்ஸ் எப்படி எழுதலாம் 4 2 ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ தி ஹோல் பவர் எக்ஸ்ன்னு போட்டுடலாம் 4 பவர் எக்ஸ் கரெக்டா மைனஸ் 3 இன்டூ 2 பவர் எக்ஸ் பிளஸ் 2 எப்படி எழுதலாம்
2 power x into 2 power 2 இந்த மாதிரி எழுதலாமா plus 2 power 5 equal to 0 இந்த மாதிரி எழுதிப்போமா அதுக்கு பிறகு 2 square the whole power x இல்லையா இதை ஜஸ்ட் ஒரு குட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா இது இங்க போயிரட்டும் இது இங்க வந்துரட்டும் அப்போ 2 power x the whole square இப்படி எழுதலாமா minus 2 square na 4 4 into 3 na 12 இல்லையா அப்போ 12 into 2 power x எழுதலாமா plus 2 power 5 na 32 தானே equal to 0 இப்படி ஏன் எழுதுறோம்னா 2 power x நீங்க ஒரு காமன் டேர்ம் மாதிரி ஐ மீன் 2 power x சப்ஸ்டிடியூஷன்ல நீங்க போட்டு வேற ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்துடலாம் இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி அமைஞ்சிரும் புரியுதாப்பா ஓகேவா அதான் அடுத்த பண்ண போறோம் சோ புட் 2 power x equal to இன்னொரு வேரியபிள் y வேணா போட்டுக்கலாம் சரிதானே ஓகேவா சோ இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப என்ன வரும் y ஸ்கொயர் மைனஸ் 12y plus 32 equal to 0 so இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இதை சால்வ் பண்ணணும் ஓகேவா ப்ராடக்ட் என்னது 32 சம் என்னது மைனஸ் 12 ஓகே தானே 8 4s are 32 இல்லையா சம் மைனஸ் சொல்லும் போது ரெண்டு சைட்லயும் மைனஸ் போட்டுப்பீங்க அவ்வளவுதான் so y minus 8 into y minus 4 equal to 0 அப்போ y க்கு என்ன வரும் 8, 4 ன்னு வரும் ஓகேவா இந்த y ஓட ஆன்சர்ஸ் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அவ்வளவுதான் so when y equal to 8 2 power x equal to 8 that is 2 power x equal to 8 ஐயும் 2 பவர்ல எழுதலாமா 2 கியூப்னு எழுதலாம்லப்பா ஓகேவா அப்ப இங்க பேஸ் சேம் அப்ப உங்களுக்கு பவர் ஈக்குவலா தானே வரும் அப்ப x equal to 3 ன்னு எழுதிக்கலாம் அவ்வளவுதான் சரிதானே அதுக்கு பிறகு அதே மாதிரி when y equal to அடுத்த டேர்ம் என்ன 4 ன்னு ஆன்சர் கிடைச்சதா அப்போ 2 power x equal to 4 that is 2 power x equal to இந்த 4 ஐயும் 2ல வச்சு எழுதலாமா 2 ஸ்கொயர் பேஸ் சேம் அப்ப பவரும் சேம் தான் that is x equal to 2 அவ்வளவுதான் ஓகேவா அப்ப therefore solution is x க்கு என்னலாம் ஆன்சர் வந்தது x equal to x ல தான் ஃபைனல் ஆன்சர் இருக்கணும் so 2, 3 அவ்வளவுதான் புரியுதாப்பா ஓகே சோ எப்பவுமே ப்ராப்ளம்ல என்ன வேரியபிள் கொடுத்திருக்காங்களோ அதே வேரியபிளுக்கான ஆன்சர் தான் நீங்க லாஸ்டா டிஸ்ப்ளே பண்ணணும் அதை மறந்துடாதீங்க சரிதானே ஓகே சோ இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த 4 ப்ராப்ளமே 4 முக்கியமான மாடல்ஸ் ஆக்சுவலி சரிங்களா இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸையும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி லாஸ்டா ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இது என்ன மாடல் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதும் நீங்க திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ அடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் வேற உங்களுக்கு உங்களை மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க கீழே கமெண்ட்ல கேளுங்க நான் அது ரிலேட்டடான ஹெல்ப் கண்டிப்பா மேக் பண்றேன் ஓகேங்களா அது ரிலேட்டடான வீடியோஸ் கண்டிப்பா பண்றேன் சரியா ஓகே ஸோ அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்யூ